சேதுவோட ஃப்ரெண்ட் சேது கிட்ட சொல்றாங்க. சேது, இதுக்கப்புறம் நீ கொஞ்சம் கூட யோசிக்காம உன்னோட மனைவிக்காக நீ ரிஸ்க் எடு. கொஞ்சம் அவங்கள கூட இருந்து கவனிச்சுக்கோ. நீயே டாக்டரை போய் பார்த்து கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. தான் ஃப்ரெண்ட் சொன்னதுக்காக வீட்டுக்கு வந்த சேதுவும் யாருக்கும் தெரியாம ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுக்கறாங்க. இத இப்பயே டாக்டர் கிட்ட கொண்டு போய் கொடுத்து என்னன்னு கேப்போம். அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு எந்த ஆபத்துமே இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த சேதுவும் நேரா அதை எடுத்துக்கிட்டு டாக்டரை பார்க்க போறாங்க. ஏன்னா ஏற்கனவே தமிழ்ச்செல்விய பார்த்த ஹாஸ்பிட்டல்ல அவங்க நல்லாதான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் கொடுத்து கேட்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தன்னோட ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே வேற ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாங்க. என்ன சார், என்ன விஷயம் அப்படின்னு டாக்டரும் கேக்குறாங்க. மேடம், ஒரு நிமிஷம் இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இது எப்படி இருக்கு என்னன்னு ஒரு தடவை சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன், என்னாச்சு அப்படின்னு கேட்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல இது எல்லாத்தையுமே ஓபன் பண்ணி பாக்குறாங்க. குழந்தை நல்லா இருக்கே, ஒன்னும் பிரச்சனை இல்லையே, அவங்களுக்கு கால்ல தான் லைட்டா அடிபட்டிருக்குன்னு எழுதியிருக்காங்க. மத்தபடி எந்த ப்ராப்ளமுமே இல்ல. 2 பேபிஸுமே நல்லா இருக்காங்க. அவங்களோட ஹார்ட் பீட்ல இருந்து growthல இருந்து எல்லாமே ஓகேவா தான் இருக்குது. என்ன, 2 பேபிஸ் அப்படிங்கறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் லாஸ் அதிகமாகும். நார்மலா இருக்கிறத விட கொஞ்சம் வயிறு பெருசா தான் இருக்கும். கொஞ்சம் வேலையெல்லாம் பாக்குறது கஷ்டம்தான். டாக்டர், என்ன சொல்றீங்க அப்படின்னு சேதுவும் அதிர்த்து போய் கேக்குறாங்க. என்ன, 2 பேபிஸ் அப்படிங்கறது உண்மைதானே? இதுல ட்வின்ஸ்ன்னு தான் போட்டிருக்கு. 2 பேபிஸோட ஹார்ட் பீட், growth ரேட் எல்லாமே போட்டிருக்கு. கொஞ்சம் அவங்க கேர் பண்ணி தன்னை பார்த்துக்கிட்டாலே போதும். நீங்க அவங்களோட ஹஸ்பண்ட் தானே, கொஞ்சம் கூட இருந்து பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை கொடுக்கறாங்க. ரிப்போர்ட்டை வாங்கிட்டு சேதுவும் தன்னோட குழந்தைங்களை பார்த்த சந்தோஷத்துல வாய் அடைச்சு போய் நிக்கிறாங்க. 2 குழந்தைங்களையும் தூக்கி பிடிச்சு கையில வச்சிருக்கிற மாதிரியே தோணவும் செய்யுது. 2 குழந்தையா அப்படின்னு அதிர்ந்து போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லவே இல்லையே. அவ எப்படி சொல்லுவா? அவ வயித்துல வளர்ற குழந்தை தன்னோடது இல்லைன்னு நான் சொன்னதுக்கு அப்புறமா அவ எப்படி சொல்லுவா? தான் செஞ்சது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சேது உணர்ந்துகிட்டு நின்னதோட மட்டும் அல்லாம இங்க கோர்ட்ல கேஸ் போட்டதே சேதுதான். ரொம்ப சந்தோஷத்துல சேதுவும் கண் கலங்கிக்கிட்டே வீட்டுக்குள்ள வராங்க. தமிழ்ச்செல்விக்கே தெரியாம அந்த ரிப்போர்ட்டை இடத்துல வச்சுட்டு தனியா இருந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையிலேயே வீட்டுக்கு ஒரு லெட்டர் வருது. கோர்ட்ல இருந்து லெட்டர் வரத பார்த்த உடனே பாட்டிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம ஒரே வருத்தமா இருக்காங்க. அப்போ வந்த லெட்டரை படிச்சு பார்த்த தமிழ்ச்செல்விக்கும் பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குது. என்னடி போட்டிருக்கு? அப்படி என்னதாண்டி இதுல எழுதி இருக்குது? எங்களோட கேஸ கோர்ட்ல நிராகரிச்சுட்டாங்க அப்படின்னு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, எங்களை இனிமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கோர்ட்ல கேஸ நிராகரிச்சுட்டாங்க. இனிமே நாங்க சேர்ந்துதான் வாழணும் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. தலகால் புரியாம சந்தோஷத்துல ஆடவும் செய்யறாங்க. என்ன துணி சொல்றவ அப்படின்னு கேட்க, ஆமா அம்மாச்சி அப்படின்னு சந்தோஷத்துல தமிழ்ச்செல்வி இருக்காங்க. இது எப்படி நடந்ததுன்னு தெரியாம வீட்ல இருக்கிற எல்லாருமே குழம்பி போய் நிக்கிறாங்க. ஆனா இந்த கேஸ வாபஸ் வாங்கினதே சேதுதான். சேது இத பத்தி வீட்ல யார்கிட்டயும் சொல்லவும் இல்ல. தமிழ்ச்செல்வியே தான் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக சேது இந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சிருக்காரு. காரணம் என்னடி போட்டிருக்கு அப்படின்னு அம்மாச்சி கேக்குறாங்க. இத ராஜாங்கமும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இவர் என்ன கூட இருந்தே கவனிச்சுக்கிட்டதாலையும் அன்பா பாத்துக்கிட்டதாலையும் கணவன் மனைவியா நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு போட்டிருக்குது. ஆனா இந்த கேஸ் எப்படி நிராகரிச்சது இல்லாம போச்சுன்னு எனக்கு புரியல அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. சம்பந்தப்பட்டவங்க நாங்க 2 பேரும், எங்க 2 பேர் இல்லாம அந்த கேஸ் எப்படி கோர்ட்ல நிக்காம போகும்? எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்ல, அடியே இது ஆராய்ச்சி பண்ற நேரம் இல்ல, சந்தோஷப்பட வேண்டிய நேரம் அப்படின்னு அம்மாச்சி தலைகால் புரியாம சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த குழந்தையாலதான் 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு நினைச்சேன். ஆனா இந்த குழந்தை உருவான நேரமே நல்ல நேரம்தான் அப்படின்னு அம்மாச்சி சந்தோஷப்படுறாங்க.
இதுக்கு எந்த ஒரு பதிலுமே சேது கொடுக்காம இருக்கிறத பார்த்துட்டு, என்ன சேது பார்த்தும் பார்க்காத மாதிரியும் கேட்டும் கேட்காத மாதிரியும் இருக்க, இதுக்கு என்னதான் வழி இருக்கு அப்படின்னு சொல்ல, இதுக்கு நான் என்ன சித்தி பண்ண முடியும்? கோர்ட்ல இப்படி ஒரு விஷயம் வரும்னு நான் என்ன எதிர்பார்த்தேனா என்ன? கோர்ட்லயே இப்படிப்பட்ட விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா தமிழ் இனிமே தனியா இருக்க வேண்டாம். அவ இனிமே எங்க கூடயே இருக்கட்டும் அப்படின்னு சேது சொல்ல, இங்க தமிழ்ச்செல்விக்கு ஒண்ணுமே புரியல. இது எல்லாம் எப்படி நடந்ததுன்னு தெரியாத ஒரு குழப்பம். இந்த வீட்டுக்குள்ள திரும்ப நம்ம எப்படி போக முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், இது எல்லாமே மனசுக்குள்ள போட்டு கஷ்டமா தான் இருக்குது. இன்னொரு பக்கம் வீட்ல இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சேது தெளிவாதான் இருக்காங்க. தமிழ்ச்செல்விய கூட இருந்து பத்திரமா பாத்துக்கணும். அவ கூட எல்லாருமே சேர்ந்து இருக்கணும். எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவளை இனிமே தனியா விட்டுறக்கூடாது. 2 பிள்ளைகளும் நல்லபடியா பிறக்கணும்னு சேது ஒரு முடிவை எடுத்ததுனாலதான் இந்த விஷயத்தையே பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான சீக்வன்ஸ்ல சீரியல் போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்களோட ஆதரவை தெரியப்படுத்துங்க.